ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற சன்னா மசாலா அருமையாக ரெடி. நம் சுவையான சன்னா மசாலா செய்வதற்கு ஒரு கப் கொண்டை கடலையை 4 மணி நேரம் ஊற வைத்து எடுத்துவிடலாம். 4 முதல் 5 மணி நேரம் ஊறினால்தான் நன்றாக வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், கொண்டைக்கடலை நன்றாக ஊறி வந்துவிட்டது. குக்கரில் நாம் வேக வைத்து விடலாம். நாம் கொண்டைக்கடலை வேக வைக்கும் பொழுது சிறிதளவு பட்டை, 1/2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு, நாம் கொண்டைக்கடலை மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்த்து 4 விசில் வைத்து எடுத்து விடலாம். நாம் கொண்டைக்கடலை கிரேவியில் சேர்ப்பதற்கு இந்த அளவு முந்திரி பருப்பை 10 நிமிடம் ஊற வைத்து அரைத்து எடுத்து விடலாம். நாம் 2 பெரிய வெங்காயத்தை நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். அளவு வெங்காயத்தை நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். கொண்டைக்கடலை நன்றாக வெந்து வந்துவிட்டு நாம் கிரேவி செய்து விடலாம். நாம் சன்னா கிரேவி செய்வதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, கிராம்பு சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் அரைத்த வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்கிய பின் அரைத்த தக்காளி விழுதை சேர்த்து விடலாம். 2 தக்காளியை இந்த அளவு அரைத்து வெங்காயத்துடன் சேர்த்து விடலாம். வெங்காயம் தக்காளியை நன்றாக வதக்கிய பின் நறுக்கிய பச்சை மிளகாய் 1 சேர்த்து விடலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவு நன்றாக வதங்கவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1/2 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, மசாலாக்கள் சேர்த்து வெங்காயம் தக்காளியுடன் 2 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். நாம் ஊற வைத்த முந்திரி பருப்பை நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். முந்திரி பருப்பை இந்த அளவு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் வேக வைத்த கொண்டைக்கடலையை சேர்த்து விடலாம். கொண்டைக்கடலை சேர்த்து ஒரு முறை மசாலாவுடன் நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். இந்த அளவு மசாலாவுடன் நன்றாக மிக்ஸ் ஆகவும் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். இந்த அளவு கொதித்து வரவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம். கொண்டைக்கடலை வேக வைக்கும் பொழுது உப்பு சேர்த்ததால் இந்த அளவே போதுமானது. இந்த அளவு கொதித்து வரும் பொழுது சிறு துண்டு வெல்லம் சேர்த்து விடலாம். வெல்லம் சேர்ப்பதால் கிரேவி மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் சேர்த்து ஒரு கொதி வரவும் நாம் அரைத்து வைத்துள்ள முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து விடலாம். நாம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்து விடலாம். முந்திரி விழுது சேர்த்து ஒரு கொதி வரவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சன்னா கிரேவி எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடி. நாம் மல்லி இலை, கறிவேப்பிலை தூவி வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சன்னா கிரேவி அருமையாக ரெடி. நாம் அரைமுடி எலுமிச்சை சாறு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற சன்னா மசாலா அருமையாக ரெடி. நாம் எலுமிச்சை சாறு சேர்ப்பதால் கிரேவி மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த சன்னா மசாலாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.